சேந்தமங்கலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். இந்த அரசாங்கம் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. கொண்டாந்துருக்காங்களா? இன்னைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது காலனி, நம்முடைய குழந்தைகளுக்கு காலனி, சீருடை, விலையில்லா புத்தகம், பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், மடிக்கணி எல்லாம் கொடுத்து அந்த நம்முடைய குழந்தைகள் பெறாத தாய், நம்முடைய குழந்தைகளை பெறாதாய் புரட்சி தலைவர் அம்மா தன் குழந்தை போல பாவித்து நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வரி கொடுத்த தலை புரட்சி தலைவர். அண்ணா திமுக ஆட்சியில் தான் அதிகமாக ஆரம்ப பள்ளி திறந்தோம். அதை அப்கிரேடு, அதை தரம் உயர்த்தப்பட்டு நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, இப்படி நிறைய திறந்த விளைவு. இந்தியாவிலே கல்வி கற்போர் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல்ல கொண்டாந்தோம். இந்த சேந்த பகுதியில் இருக்கு, சேந்தமங்கம் பகுதி. இன்றைக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் அவளுக்கு உயரிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம். அதுல ஏதாவது நம்ம நோயாய்ப்பட்டா தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு நமக்கு நல்ல உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நமக்கு தேவையான உயர்தர சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல சட்டக்கல்லூரி, நாமக்கல்லே சட்டக்கல்லூரி கொண்டாந்ததும் அண்ணா திமுக ஆட்சியிலே. சிந்திச்சு பாருங்க, இந்த ஆட்சியில கொண்டாந்தாங்களா? கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கியதும் அண்ணா திமுக ஆட்சி. நல்ல சாலை, நல்ல பாலம், என்னென்ன கேட்டீங்களோ அத்தனையும் கொடுத்தோம். 2011க்கு முந்தி எப்படி ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி? 2011 2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருந்தது? 2021 2025 வரை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருந்தது என்பதை சீர்தூக்கி பாருங்கள். அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி கொடுத்து, திமுக ஆட்சி அவல ஆட்சி. இன்றைக்கு இந்த ஆட்சியில மக்களுக்கு நன்மையும் கிடைக்கல, மக்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு மின்கட்டண உயர்வு, இன்னைக்கு இது பேரூராட்சி, இன்னைக்கு வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது மக்கள் மீது சுமை சுமத்தாம இன்னைக்கு நிர்வாக சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு 5,38,000 கோடி 5 வருஷம் முடிகின்ற பொழுது கடன் வாங்கிடுவாங்க. இன்றைக்கு எல்லா மக்களையும் கடன்காரன் ஆக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி. 21ஆம் ஆண்டு வரை 73 ஆட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது மொத்த கடன் 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுல 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி வாங்குவாங்க. 5,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி நாட்டு மக்களை கடனாக்கிய அரசு தொடர வேண்டுமா? இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும். ஏதோ நான் வந்துட்டு போறேன் பேசிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. இப்போ 5,38,000 கோடி உங்க தலையில தான் வந்து வெடி போகுது. என் தலை மேல, உங்க தலை மேல, எல்லா தலை மேலையும் இதை பிரிச்சு தான் வேணும். எப்படின்னா வரி போடுவோம். வரி போட்டுதால கடனை திருப்பி கட்ட முடியும். நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, 2 மாசம் டியூ கட்டலைன்னா வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. வீட்டு கடன் வாங்குறீங்க பேங்க்ல, 4 மாசம் டியூ கட்டல சீல் வச்சிருவாங்க. அப்படித்தான் அரசாங்கமும் வேறு இடத்துல இருந்து கடன் வாங்கினா முறையா செலுத்தலாம் நடவடிக்கை எடுப்பாங்க. அதற்காக இருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொடர்ந்தா மக்கள் மீது இருக்கின்ற வரி மேலும் கூடுதலாக்கி மக்களை அன்னக்காவடி ஆக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? இந்த ஆட்சியில் என்ன கொண்டாந்துருக்கிறாங்க? வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறார், ஜெர்மன் போகும்போது பேட்டி கொடுக்கிறார், பச்சை பொய். இன்னைக்கு 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலத்தில் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10,50,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னாங்க. சேந்தமங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? பொய் தானே. ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா? அத்தனையும் பொய், வாய் திறந்தால் பொய். தேர்தல் நேரத்தில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 525 அறிவிப்புகள் திமுக சார்பாக வெளியிட்டார். இன்று
நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நேரலையாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை இப்போது பார்க்கலாம்.